நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உலக நலம் வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் ஷோடச தின சுந்தரகாண்ட பாராயணம், சிறப்பாக நடைபெற்ற வேத பாராயணம் மற்றும் ஹோம பூஜைகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த நாச்சியார். கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா, விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கரத உற்சவம், சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த முப்பெரும் தேவியர்கள். சிவகங்கை சிவாலயங்களில் தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், வைபவமாக வளர்க்கப்பட்ட ஹோமம் மற்றும் ஸ்ரீ பைரவருக்கு நடத்தப்பட்ட அபிஷேகம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். உலக நன்மை மற்றும் மக்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஷோடச தின சுந்தரகாண்ட பாராயணம் திருமலையில் இருக்கும் வசந்த மண்டபத்திலும், ஹோமம் மற்றும் ஜபம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத விஞ்ஞான பீடத்திலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நவம்பர் 27ஆம் தேதி முதல் இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பூஜையின் ஒரு பகுதியாக திருமலையிலுள்ள வசந்த மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் திருவுருவ படத்தை வைத்து 16 வேத ஆகம சாஸ்திர பண்டிதர்கள் சுந்தரகாண்ட பாராயணத்தை துவக்கினர். குரு பிரார்த்தனை, சங்கல்ப பிரார்த்தனை, ஸ்ரீராம பிரார்த்தனை, ஆஞ்சநேய பிரார்த்தனை, வால்மீகி பிரார்த்தனை ஆகியவற்றை நிர்வகித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம், சஞ்சித ராமாயணத்தில் உள்ள 3 ஸ்லோகங்களையும், ஸ்ரீமத் ராமாயணம் ஆதிகாவியம் சுந்தரகாண்டத்தில் உள்ள 57 முதல் 62வது சர்க்கம் வரையில் இருக்கும் 324 ஸ்லோகங்களை வேத பண்டிதர்கள் படனம் செய்தனர். பிறகு ஸ்ரீராமஸ்துதி, ஷமா பிரார்த்தனை, பகவத் சமர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி தெய்வ திருவுருவ படங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. 6ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க, வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமணிந்து சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் நெத்திச்சுட்டி பட்டையுடன் வைர காதணிகளும் திருமார்பில் திருமாங்கல்யமும் எம்பெருமான் பதக்கத்தோடு அடுக்கு பதக்கங்களும் காசுமாலை பவளமாலை மலர் மாலைகள் அணிந்து கொண்டு புதுப்பட்டு சேலையுடன் அழகாக தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். நாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி இருக்க, நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து துளசி தடத்தால் அர்ச்சித்ததும் ஷோடசோபச்சாரங்கள் நடத்தப்பட்டன. வேத விண்ணப்பம், வேத பாராயணத்தோடு நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. நவகிரகங்களில் ராகு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்கும் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க, அருள்மிகு பிறையணியம்மன் மற்றும் கிரி குஜாம்பிகை சமேதராக உற்சவர் நாகநாத சுவாமி சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை செய்து
பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய பூஜை செய்ததும் அருள்மிகு பிறையணி அம்மனுக்கும் கிரிகுஜாம்பிகைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து பால் பழம் வழங்கி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் பூர திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு முப்பெரும் தேவியர்களுக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். முப்பெரும் தேவியர்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரதி காட்டியதும் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த தங்கரதத்தில் தேவியர்களை எழுந்தருளச் செய்து ஆரதி காட்டப்பட்டது. பிறை சூடிய நாயகி கண்ணாடி வளையல் மாலையும் அணிந்து திருக்காட்சி தர உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் அலைமகள், கலைமகள் மற்றும் மலைமகள் கோவிலை சுற்றி பவனி வர 4 திக்கிலும் தேவியர்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இசை வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற தங்கரத புறப்பாட்டை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து கோவில் மண்டபத்தில் மேடை மீது அமர்த்தி சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் ஆலய வளாகம் முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மணியங்காளிப்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் 13ஆம் ஆண்டு சீர்தட்டு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பம்பைகள் முன்னே செல்ல குதிரை வாகனங்களில் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி மற்றும் பெருமாள் சுதை சிற்பங்களை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். குதிரை வாகனத்தில் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு பவனி வர பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு கருப்பண்ணசுவாமி ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலை அடைந்து சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். பிறகு கணநாதனுக்கும் சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு செல்லாண்டியம்மன் மற்றும் கருப்பசுவாமிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து கோவிலின் வெளியே குதிரை வாகனத்தில் வீற்றிருந்த சுதை சிற்ப வடிவ அம்பிகைக்கும் ஸ்தல விருட்சத்தின் கீழ் அருள் புரியும் விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு தெய்வங்கள் முன்னே செல்ல தாரை தப்பட்டைகள், நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகளுடன் ஏராளமான பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு நடனங்கள் ஆடியவாறு அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு தெய்வங்களுக்கு ஆரதி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் 5 தலை நாகம் குடைபிடிக்க பிரம்மாண்ட சுதை சிற்பமாக வீற்றிருந்து விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு திருமெயின் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமி திருநாளை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து பைரவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. திருக்கோஷ்டியூர் அருகே திருவைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மூல பால கால பைரவர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். முதலில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க
கலசங்களுக்கு நடன தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தீபங்களை காண்பித்து ஹோம பூஜையை நிறைவு செய்தனர். பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் அகல், தேங்காய் மற்றும் வெண்பூசணியில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். இதேபோல் அருள்மிகு சசிவரணேஸ்வரர் திருக்கோவிலில் அருள் புரியும் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கும் மூலவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், பழரசங்கள், பஞ்சாமிர்தம், விபூதி கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க பைரவருக்கு வடை மாலையுடன் எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபமும் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. அகத்திய மாமுனியால் வழிபட்ட திருத்தலமாக விளங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னிவீடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு புவனேஸ்வரி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுர மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் நடுவே அமைந்துள்ளது இந்த சிவாலயம். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அருள்மிகு புவனேஸ்வரி அம்பாள் உடனுரை உற்சவர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகள் சர்வாபரணங்களோடு திருக்காட்சி தந்தருள வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோபுர உச்சிக்கு எடுத்துச் சென்றதும் விமான கலசங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து ஆரதி காட்டப்பட்டதும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆலய கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வேத மந்திர உச்சாடனங்களுடன் பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தூபதீபம் காண்பித்தனர். பிறகு சுவாமி மற்றும் தாயாருக்கு வஸ்திரங்கள் கட்டி ஏலக்காய் மாலைகளுடன் துளசி மாலைகளும் மலர்ச்சரங்களும் அணிவித்து தாமரை மலர்களை வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசி, உதிரி பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி, பாலமாருதி ஆகியோருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர மடம். இங்கு குருவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ மகா பெரியவருக்கு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து வெள்ளி பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீ மகா பெரியவருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுஷ்டானத்திற்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ராஜாம்பேட்டை பகுதியில் இருக்கும் பாப்பாத்தி அம்மன் எனும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு அஷ்டமி பூஜைகள் நடைபெற்றன.
கோவில் வளாகத்தில் தனது வாகனத்துடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி சிகப்பு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காண்பித்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு சந்தனக்காப்பில் காட்சி கொடுத்த பைரவரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெய்யார் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தூப்பூல் பரகால மடத்தில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மட வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு ஊதா நிற பட்டாடையும் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த உற்சவர்களுக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவர்களை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அஷ்டபுஜங்களுடன் நின்று அருள் புரியும் பைரவருக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பச்சை மலையில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் வைத்திருக்கும் தென்முக கடவுளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் வெள்ளி கவசங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாலுகோட்டை அருள்மிகு அங்காள ஈஸ்வரியம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாம். ஆதிசக்தியான ஸ்ரீ பார்வதி தேவி பூலோகத்தில் பல்வேறு அவதாரங்களை எடுத்து அனைத்து உயிர்களையும் கண் இமை போல் காத்து ரட்சித்து வருகிறாள். 1000 கண்களும் திருநாமங்களும் கொண்டு அருள் பாலிக்கும் அன்னை இந்த ஆலயத்தில் அங்காள ஈஸ்வரி என்ற திருநாமத்துடன் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். புகழ்பெற்ற இந்த கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே உள்ள நாலுகோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில். 500 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் சுதை சிற்பமாக ஸ்ரீ அங்காளம்மன் நடுநாயகமாக அமர்ந்திருக்க ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வீரபத்ரர், ஸ்ரீ கருப்பர் மற்றும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோர் எழுந்தருளி காட்சி தருகின்றனர்.
நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முகப்பில் 6 தூண்கள் கொண்ட மண்டபத்துடன் அம்மனின் மூலஸ்தானம் அமைய பெற்றுள்ளது. கருவறை கோபுர விமானம் ஒற்றை கலசத்துடன் காட்சி கொடுக்கிறது. விசாலமான பிரகாரங்களுடன் அமைந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் சமீபத்தில் தான் நடைபெற்று முடிந்தது. தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் அருகே அம்மனை தரிசித்தபடி ஸ்ரீ நந்தி பகவான் வீற்றிருக்கிறார். கொடிக்கம்பத்தில் ஸ்ரீ விநாயக பெருமான் அருள் புரிகிறார். மூலஸ்தான நுழைவில் பிரம்மாண்ட திருவுருவத்துடன் பூதகிகள் அமர்ந்தபடி காவல் காக்கின்றனர். அம்மனின் கருவறை வெளியே துவார சக்திகள் நின்ற திருமேனியோடு காவல் காக்கின்றனர். ஸ்ரீ விநாயகரும் ஸ்ரீ முருகப்பெருமானும் இருபுறம் எழுந்தருளி இருக்க, பீடத்தின் மேல் அமர்ந்த திருமேனியோடு கிழக்கு திசை நோக்கியபடி அருள் புரியும் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. கோயிலின் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ சக்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதி கொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் வலம் சுழித்து அமர்ந்தபடி அருள் புரிகிறார் ஸ்ரீ விநாயக பெருமான். அம்மன் சன்னதி பின்புறம் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ நாகதேவதை, ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மன் ஆகியோர் குடிகொண்டுள்ளனர். இவர்கள் அருகே தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் அமர்ந்தபடி அருள் பாலிக்கிறார். சிவமைந்தனான ஸ்ரீ முருகப்பெருமானோ தேவியர்களான ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தெய்வானையுடன் நின்ற திருமேனியோடு தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் புரிகிறார். கோயிலை சுற்றி அமைய பெற்றுள்ளது பரிவார தெய்வ சன்னதிகள். அந்த வகையில் ஸ்ரீ பெரிய கருப்பர் தனி சன்னதியிலும், ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ சோனையப்பன் மற்றும் ஸ்ரீ ராக்கு அம்மன் ஆகியோர் தனி சன்னதியிலும் குடிகொண்டுள்ளனர். இதேபோல் ஸ்ரீ அகோர வீரபத்திரர் சிறப்பு அலங்காரத்துடன் நமக்கு காட்சி தருகிறார். பரிவார தெய்வ சன்னதிகள் வரிசையில் ஸ்ரீ முத்து இருளாயி, ஸ்ரீ காளியாத்தாள் மற்றும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஆகியோர் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ காளியாத்தாள் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலிக்க, ஸ்ரீ முத்து இருளாயி அம்மனும் ஸ்ரீ பேச்சி அம்மனும் இருபுறம் அமர்ந்து பக்தர்களை காத்து வருகின்றனர். கோயிலை சுற்றிலும் தெய்வ திருவுருவங்கள் வண்ண ஓவியங்களாக அழகாக வரையப்பட்டுள்ளன. அம்மன் சன்னிதான மண்டபத்தில் அஷ்டலக்ஷ்மிகளும் சுதை சிற்ப வடிவில் அருள்பாலிக்கின்றனர். கோயில் பிரகாரத்தில் நாகதேவதைகளுடன் ஸ்ரீ விநாயக பெருமான் அமர்ந்திருக்க, ஸ்ரீ நந்தி பகவான் ஸ்ரீ கணநாதனை தரிசித்தபடி அமர்ந்திருப்பது வேறெங்கும் காண முடியாத ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் மாசி மாத உற்சவ பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் விசேஷ ஹோம பூஜையுடன் இந்த உற்சவ பெருவிழா துவங்குகிறது. 7 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் போது ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்று அம்மனின் சூலத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மூலவர் அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீர் மற்றும் பாலாலும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளச் செய்கின்றனர். மஞ்சள் மற்றும் வெள்ளி கவசத்தால் மூலவர் அம்மனுக்கு அலங்காரம் செய்து சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. குழந்தை வரம் வேண்டியும் திருமண தடை அகலவும் பெண்கள் அடிப்பிரதட்சணமும் அங்க பிரதட்சணமும் செய்து அம்மனின் அருள் வேண்டுகின்றனர். இதேபோல் குழந்தை வரம் பெற்ற பக்தர்கள் கரும்பு தொட்டில் ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக நாலுக்கோட்டை கிராமத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் இருந்து பூங்கரகங்களுடன் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சமர்ப்பிக்கின்றனர். குடும்ப நலன் வேண்டி ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகின்றனர். கேட்ட வரம் அருளி கருணையே வடிவமாக அமர்ந்த வரப்பிரசாதினியான ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை நாமும் தரிசித்து அருள் பெறலாம். ஓம் சக்தி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உலக நலம் வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் ஷோடச தின சுந்தரகாண்ட பாராயணம், சிறப்பாக நடைபெற்ற வேத பாராயணம் மற்றும் ஹோம பூஜைகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த நாச்சியார். கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா, விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கரத உற்சவம்,
சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த முப்பெரும் தேவியர்கள். சிவகங்கை சிவாலயங்களில் தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், வைபவமாக வளர்க்கப்பட்ட ஹோமம் மற்றும் ஸ்ரீ பைரவருக்கு நடத்தப்பட்ட அபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.